அண்மைச் செய்தி. 7 இடங்களில் நகைகளை கொள்ளையடித்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனிடம் 3வது நாளாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். இந்தியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்ற பிரியாணி கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் சிறையில் இருக்கக்கூடிய நிலையை பள்ளிக்கரணை பகுதியில் பல்வேறு இடங்களில் இவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் அவரை அடையாளம் கண்டு அவர் நெருங்கும் போதுதான் பாலியல் வழக்கில் சிக்கியிருந்த நிலையில் தற்போது அவரை 3 நாள் காவலில் எடுத்து பள்ளிக்கரணை போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை என்று காவலில் எடுத்த நிலையில் 3வது நாளாக இன்று விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. 100 சவரன் வரை அவரிடமிருந்து நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மற்ற 150 சவரன் நகைகளை மீட்கக்கூடிய விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது பல்வேறு தகவல்களை அவர் போலீசாரிடம் ஞானசேகரன் கூறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஞானசேகரன் கொள்ளையடிக்கும் பாணி எவ்வாறு அவர் பாணியை கொள்ளையடிப்பார் என்ற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பின்பக்கமாக பைப் மூலமாக சென்றுதான் பெரிய பங்களா வீடுகளில் குறிவைத்து வந்துட்டு கொள்ளையடிப்பதாகவும், அதே போல மாலை 5 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு உள்ளே சென்று கொள்ளையடித்து விட்டு திரும்புவதை வழக்கமாக வைத்திருப்பதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறான். குறிப்பாக செல்லும் போது ஆட்டோவில் செல்வதாகவும், அதே மாதிரி கொள்ளையடித்த அந்த நகைகளை மூட்டை கட்டிவிட்டு ஆட்டோ மூலமாகவே திரும்பி வந்ததாகவும், கடைசியாக இந்த 13ஆம் தேதி டிசம்பர் 13ஆம் தேதி கொள்ளையடிக்க செல்லும் போதுதான் தார் ஜீப்பில் சென்று கொள்ளையடித்ததாகவும் அப்பொழுதுதான் போலீசிடம் சிக்கிக் கொண்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சொகுசு பங்களாக்கள் காடு போன்ற பகுதியில் தனியாக இருக்கக்கூடிய சொகுசு பங்களாக்களை கூகுள் மூலமாக அவன் சர்ச் செய்து அந்த இடத்தை கண்டறிந்து ஞானசேகரன் கொள்ளடிப்பதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறான். கூகுளில் தனியாக இருக்கக்கூடிய பங்களாக்கள் பக்கத்தில் அருகில வீடுகள் இல்லாமலும் தனிப்பட்ட இடங்களில் அந்த காடுகள் போன்றோ அல்லது தனியாக இருக்கக்கூடிய பகுதிகளை கூகுளில் சர்ச் பண்ணி அந்த பங்களா வீடுகளை கண்டறிந்து அங்கு சென்று ஞானசேகரன் நோட்டமிட்டு அந்த பூட்டி இருக்கதா அந்த வீடுகள் யாரும் இல்லாததை கண்டறிந்து அங்கு கொள்ளையடிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதே போல கொள்ளையடித்த நகைகளை விற்பனை செய்து அதில் வரும் பணத்தில் ஒரு பாதி 3 மனைவிகளுக்கு கொடுத்ததும் மற்ற பணத்தை ட்ரேடிங் தொழிலில் போடுவதை ஞானசேகரன் வாடிக்கையாக வைத்துள்ளதும் வாக்குமூலம் அளித்திருக்கிறான். அதே போல நகை கடைகளில் சென்று இந்த நகைகளை விற்பனை செய்திருப்பதும், அதாவது அடமானம் வைக்காமல் விற்பனை செய்திருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது மனைவியின் நகை, தனது தாயாரின் நகை, தனது உறவினர் நகை என கூறி அந்த நகைகளை அவன் திருட்டு நகைகளை விற்பனை செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 100 சவரன் நகைகள் பறிமுதல் செய்துள்ள நிலையில மீதமுள்ள 150 சவரன் நகைகள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 3 நாள் கஸ்டடி முடிவுற்று நாளை அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட இருப்பதாகவும் மீண்டும் அவனை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்பக்கமாக பூட்டியவைகளில் முன்பக்கமாக செல்லாமல் முகத்தை காட்டாமலும் பின்பக்கமாக பைப்புகள் ஏறி கொள்ளையடிப்பதோடு கூகுள் மூலமாக தனியாக இருக்கக்கூடிய பங்களாக்களை குறிவைத்தும், அதே போல மாலை நேரங்களில் 5 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் ஞானசேகரன் போலீசாரிடம் வாக்குமூலமாக தெரிவித்திருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.